நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொழுமிச்சங்காய் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக பயிரிட்டுட்டு வர ஒரு எலுமிச்சை வகை செடியை சார்ந்த இந்த கொழுமிச்சங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வெளிப்புறம் ரொம்ப தடிமனான தோலாக இருக்கும். அதை சுருங்கின மாதிரி அதோட மேற்பரப்பு இருக்கும். அளவுலையும் பெரிய பெரிய அளவில் அளவாக இருக்கும். இதோட தாயகமான இந்த இந்தியாவில் தான் இதோட தாயகமாக கருதப்பட்டிருக்கு. அதாவது நம்ம தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டாக இது பயிரிட்டுட்டு இருக்காங்க. இது சிட்ரஸ் குடும்பத்தை சார்ந்த நம்ம தமிழ் மக்களோட பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தில் இந்த கொழுமிச்சை ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருக்கு பார்த்துக்கிறீங்க. கொழுமிச்சையில் ஊறுகாய் செய்வாங்க. ஆண்டுதோறும் அதை செஞ்சுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. நீண்ட நாள் இது கெடாத தன்மையோடு இருக்கும் பார்த்திங்க. பழங்காலத்தில் ரொம்ப தூரம் பயணம் பண்ணுற விவசாயிகள்லாம் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா குமிழ்னு ஒரு வார்த்தை இருக்கும் பார்த்திங்க. அது நார்த்தங்காய் வகையான அந்த காயை தான் அப்படி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதோட தொடர்புடைய தான் இந்த கொழுமிச்சங்காயும். புளிப்பு சுவையோடு இருக்கும். உணவுலேயும் ரொம்ப மருத்துவ குணம் இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த காய் இந்தியாவிலிருந்து தான் வர்த்தகம் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, ஆசியா, சீனா, அதாவது சீன நாடுகளுக்கு இங்கெல்லாம் அடிரூபமாக பரவிருச்சு பார்த்துக்கிறோங்க. இது அதிக அளவில் மருத்துவ பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படுது. இது செரிமான கோளாறுலாம் சரி பண்ணின்னு சொல்லுவாங்க. வாந்தி, குமட்டல், சளி, இருமல் இது போன்ற இந்த மாதிரி சின்ன சின்ன மருத்துவ கோளாறுக்கெலாம் இது சரிப்பட்டு வரும். அது போக இது வீடுகளுக்கு இந்த மங்கள பொருளாகவும் வச்சுக்கிறாங்க. இது ஊறுகாய், ரசம், தொக்கு, பாரம்பரிய மருந்து இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. கிராமப்புறங்களில் இன்னைய வரையும் நான் பார்த்துட்ருக்கேன். இன்னமும் இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது விசேஷமான குணம் என்னென்னா, விவசாய பராமரிப்பு எல்லாமே சில கிராமத்தில் பார்த்திங்கன்னா காட்டு கொழுமிச்சையாக வளர்ந்து பல ஆண்டுகளாக மரம்